இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒன்று நம்ம ஜோதிட வாஸ்துல இணைச்சிருக்கோம். ஆமா. இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பத்தி நீங்க வேற ஏதாவது உங்க வாழ்க்கையில வேற ஜோதிடரிடமோ அல்லது வேற ஏதாவது யூடியூப் காணொளி மூலமோ உங்களுக்கு அனுபவம் கிடைத்ததுண்டா? நிச்சயமா இல்லைங்க குருஜி. இதுல எனக்காக ஒரு மெடிசின் சொன்னீங்க. அத சாப்பிட்டதுக்கு பின்னாடி தான், உங்க முன்னாடி இப்படி உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு தைரியமே வந்ததுங்க குருஜி. ம். அதுக்கு முன்னாடி 10 மாணவர்கள் இருந்தாங்கன்னா, 11வது ஆளா பின்னாடி தான் நான் நின்னுட்டுருப்பேன். ம். இன்னைக்கு உங்க முன்னாடி இவ்வளோ தைரியமா உட்கார்ந்து, உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா, இந்த மலர் மருத்துவம் தான் காரணம் குருஜி. நிச்சயமாம்மா. இப்போ நம்ம வாஸ்துல வந்து சில நபர்கள் சொல்றாங்க, நான் ஒரு பதிவுல சொல்லியிருந்தேன். அதாவது "நோயை சொல், உன் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை, வாஸ்து கோளாறுகளையும் சொல்றோம்" அப்படின்னு நம்ம நெறைய இடத்துல அறிவுறுத்திருக்கோம் இல்லையா? கண்டிப்பா குருஜி. இப்போ ஒருத்தருடைய நோயை சொன்னால், அவர்கள் வீட்டில் என்ன திக்கு பாதித்திருக்குன்றத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? கண்டிப்பா குருஜி. ஓகே. இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். அதற்கான பதில் சொல்லுங்க. ஒருத்தருக்கு முதுகு தண்டுவட பிரச்சனை இருக்குன்னா, அவருடைய வீட்டுல எந்த பகுதி பாதிச்சிருக்கும்? முதுகு தண்டுவடம் என்பது சூரியனை குறிப்பது. ம். ஸோ ஒரு வீட்ல